مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه قال الله تبارك وتعالى ولا تكن من الغافلين وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف ذاك شهر يغفل عنه كثير الناس ذاك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان وهو شهر ترفع فيه أعمال إلى رب العالمين أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சிறப்புமிக்க ஷஅபானுடைய மாதத்தில், அதில் குறிப்பாக ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ் நம்மை அவன் இறை இல்லத்திலே ஒன்று கூட்டி நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவுமான மகத்தான நல்பாக்கியத்தினை நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களை மன்னிப்பதற்காகவும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான நற்பாக்கியத்தை கொடுப்பதற்காகவும் பல நாட்களை பல மாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான். நாம் காலங்கள் செல்ல செல்ல எவ்வளவுதான் பாவத்திலே மூழ்கினாலும், தொழில்நுட்பமும் உலகத்தினுடைய ஆசாபாசங்களும் இச்சைகளும் நம்மை பாவத்தில் கழுத்தை பிடித்து தள்ளிக்கொண்டே இருந்தாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அளவிற்கு தானும் மிக வேகத்தோடும் வீரியத்தோடும் முனைப்போடும் அடியார்களை மன்னிப்பதற்காகவும் அவர்களை தண்டனையிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் அவர்களை மன்னித்து உயர்ந்த வாழ்க்கையை ஈருலகிலும் வழங்குவதற்காகவும் அல்லாஹ்வும் காத்துக் கொண்டிருக்கிறான். அதற்கான ஏற்பாடுகளை அல்லாஹ்வும் செய்து கொண்டே இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், ஷஅபான் சம்பந்தப்பட்ட ஹதீஸிலே, நீங்கள் சலிப்படைய வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சலிப்படைய மாட்டான். நீ எவ்வளவுதான் பாவங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கருணை கடலான ரப்புல் இஸ்ஸத் அவன் மன்னிப்பை கொண்டு உன்னை மன்னிப்பதற்கு சலிப்படையவே மாட்டான். அப்படிப்பட்ட கிருபையாளனாகிய அல்லாஹ் நமக்கு தந்த அற்புதமான மாதம் ரஜப். அது நம்மை விட்டு கடந்து விட்டது. அதற்கு பிறகு ரமலானுக்கு மிக நெருக்கமான மாதமான ஷஅபானை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் எப்பொழுதுமே எந்த இடத்திலே தன் வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுத்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஒரு அலட்சியம், ஒரு விதமான ஒரு கவனக்குறைவு, ஒரு விதமான ஒரு பொழுதுபோக்கு அது இருப்பதன் காரணத்தினால் மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாமல் போய்விடுகிறது. ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சா நினைக்கும் பொழுதே இன்னொரு சிந்தனையும் கூடவே சேர்ந்து வரும். சரி, அப்புறம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், இது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு மனிதனுடைய சிந்தனை, அவனுடைய நஃப்ஸ் அந்த சிந்தனையை மாற்றி வேற விஷயத்துல கொண்டு போயிடும். எக்ஸாம் இருக்கக்கூடிய ஒருத்தன் படிக்கணும்னு நினைப்பான். படிக்க வேண்டும் என்று நினைத்தவன் 5 மணிக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு உட்காருவான். ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 5 மணிக்கு படிப்போம் அப்படின்னு உட்காரக்கூடியவன் திடீர்னு ஒரு போன் வரும் 4 மணிக்கு, டேய் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வெளியே போறோம்டா,
வரியாடா நீ கேட்ட உடனே இவனுடைய மனது அப்படியே டவுட்ஃபுல்லா மாறிடும். படிக்கிறதுக்குன்னு ஒரு முடிவெடுத்து உட்கார்ந்தோம், சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் எக்ஸாமுக்கு 10 நாள் இருக்குது, அலட்சியம் வந்துருச்சு. எந்த இடத்திலே ஒரு மனிதன் அலட்சியத்தை தன் வாழ்க்கையில் எங்கெல்லாம் அவன் கொண்டு வந்து முன்னால் நிறுத்துகிறானோ அங்கெல்லாம் அவன் தோற்றுக்கொண்டே இருக்கிறான். அங்கே அவன் அலட்சியத்தினால் வேறொரு இன்பத்தை பெறுவதாக அவன் தப்பு கணக்கு போடுறான். இன்னொரு காரியத்தில் நமக்கு இந்த நேரத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு இன்பம் கிடைக்குது, அதனால் இதை அப்புறமா தள்ளி போடலாம் என்று எதை தள்ளுகிறானோ அங்கேதான் மனிதன் வீழ்ந்து கொண்டே போகிறான். அல்லாஹ் சொல்கிறான், வலா தகுன் காஃபிலன், நீங்கள் அல்லாஹ் பொறுப்போக்காக இருக்கிறான் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் எப்பொழுதும் பொறுப்போக்கானவன் அல்ல. நம்ம செய்த பாவத்தெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் கண்டுக்காம போயிட்டே இருக்கிறான். உலகத்துல எவன் எப்படிலாம் அநியாயம் பண்றான், அநியாயம் பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன், கொலை செய்யறவன் எல்லாமே வளர்ந்துகிட்டே போறான். நாட்டை சுரண்டுபவர்கள், நாட்டை ஆட்சியினால் அதிகாரத்தினால் அடக்குபவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாயிட்டு போறாங்க. இன்னும் அவனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துட்டே போகுது. அல்லாஹ் என்ன யாரையுமே கண்டுகிறது இல்லையோ? நினைக்காதீர்கள், வலா தகுன் காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், அநியாயக்காரன் செய்வதை பார்த்து கொண்டு அல்லாஹ் சும்மா அலட்சியமா இருக்கிறான் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ்வுக்கு அலட்சியம் பிடிக்காது. அல்லாஹ் கவனித்துக் கொண்டே இருக்கிறான், உற்று நோக்கி கொண்டே இருக்கிறான், நேரத்தை எதிர்பார்க்கிறான். வந்தால் அவர்களை தலைக்கீழாக அல்லாஹ் புரட்ட காத்துக் கொண்டிருக்கிறான். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் பாவத்திலும் தேவையில்லாத காரியத்திலும் கேளிக்கைகளிலும் இன்பத்திலும் அலட்சியமாக அனாவசியமாக கழிக்கக்கூடிய நம்மையும் அல்லாஹ் கவனித்துக் கொண்டே இருக்கிறான். ஒரு நேரத்தில் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை நாம் பிடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கைவிட்டு விட்டால் அப்போ தெரியும் நம்முடைய நிலை. எனவே அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை கட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்புகளை நாம் தவறவிட்டு விடக் கூடாது. வலா தகும் மினல் காஃபிலீன், அலட்சியக்காரர்கள் ஒருவராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறான் குர்ஆன்ல. அது என்ன அலட்சியம்? அது வியாபாரத்தில் கவனத்தோடு இருக்கிறோம், படிப்புல கவனத்தோடு இருக்கிறோம், வீட்டு மாதாந்திர செலவு என்ன கவனத்தோடு இருக்கிறோம், ₹1 விட மாட்டோம். கண்டக்டர்ல பஸ்ல ஏறினா அப்புறமா தரப்பா சில்லறைனாலும் ஞாபகம் வச்சு ஒரு ஸ்டாப் முன்னாடி வாங்கிடுறோம். எல்லாவற்றிலும் கவனம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்று வரும் பொழுது அதிலே அலட்சியம் மட்டுமே நம்மில் மிகுந்திருக்கிறது. இந்த புனிதமிக்க மாதம் எப்படிப்பட்டது? உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஷஅபானுடைய மாதம். நபி அவர்களை பார்க்கிறோம், நிறைய நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லா மாதத்திலேயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நோன்பு வைக்கிறீங்க, ஆனால் லம் அரக தஸூமு ஷஹரம் மினஷ் ஷுஹூர் மா தஸூமு மின் ஷஅபான், ஆனால் ஏன் இந்த மாசத்துல ரொம்ப நிறைய இவ்வளவு நோன்புகளை நீங்கள் நோக்கிறீர்களே? ஆயிஷா நாயகி சொல்வார்கள், நபி ஷஅபானில் நோன்பு வைப்பதை பார்த்தால் முழுக்க முழுக்க நோன்பிலே இருப்பார்களோ என்று எங்களுக்கு நினைக்க தோன்றும். சில நேரத்தில் நோன்பு வைத்தால் தொடர்ந்து நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார்கள், அடுத்து அவர்கள் நோன்பை விடவே மாட்டார்கள் என்று நினைப்போம். சில நேரத்தில் நோன்பை விட்டு விடுவார்கள், நோன்பை பிடிக்க மாட்டார்கள் என்று நினைப்போம். கடமையாகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த உம்மத்தின் மீது கருணை கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பையும் அதிகம் வைத்தார்கள். சில நேரத்தில் அதை நோன்பை விட்டும் வேறு சில இபாதத்துகள் அவர்கள் ஈடுபட்டார்கள். ஆக இந்த ரமதானில் அதிகம் ஏன் நோன்பு நோக்கிறீர்கள் நாயகமே என்று உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ذاك شهر يغفر الناس عنه بين رجب ورمضان. இந்த ரஜபுக்கும் ரமலானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஷாபான் எவ்வளவு அற்புதமான மாதம் தெரியுமா? ஆனால் மக்கள் எல்லாம் அதிலே அதிகமாக அலட்சியமாக இருப்பார்கள். அந்த மாதத்தில் அவர்கள் பொறுப்போக்காக இருப்பார்கள். அந்த மாதத்தில் இது ஒரு புனிதமான மாதமாச்சு, அடுத்து ரமலான் வரப்போகிறதே, நாம் நல்லமல்களை இப்பொழுதிலிருந்து துவங்க வேண்டுமே என்ற எண்ணம் இல்லாமல் மக்கள் இருப்பார்கள். அதனால் அந்த மாதம் மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடிய மாதம்.
ஆனால் அந்த மாதத்தில் தான் நான் அல்லாஹ்வை லட்சியம் செய்வதற்காக வேண்டி அதிகம் நோன்பு வைக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே இந்த மாதம் என்பது இபாதத்துகளை துவங்கக்கூடிய மாதம். ரமலான் வந்த பிறகுதான் நோன்பு என்பதல்ல. இந்த மாதத்திலேயே நோன்பு வைத்து நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்னுல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் சொல்வார்கள், இந்த மாதத்தில் தம்ரீனாக நாம் நோன்பை வைக்க வேண்டும், பயிற்சியாக சில நோன்புகளை நாம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதன் காரணத்தினால் நாம் ரமலானுடைய உணர்வுகளை பெற ஆரம்பித்து விடுவோம். ரமலானுடைய நோன்பு வரும் பொழுது என்னென்ன உணர்வுகளும் சிந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் நம்மில் வர வேண்டுமோ அது ஷஅபானில் வராவிட்டால் ரமலானில் முழுமையாக வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. எனவே இந்த ரமலான் மாதம் மக்கள் அலட்சியமாக இருப்பார்கள். எப்பவுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அதிகமாக பிடித்த ஒரு அமல் என்ன? மக்கள் கஃப்லத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில், மக்கள் எல்லாம் வேறு வேறு உலக காரியத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் யார் தன் பக்கம் வருகிறார்களோ அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறார். நிறைய நல்லோர்கள் சாலிஹீன்கள் அவர்கள் மகரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியிலே அதிகமாக இபாதத்தில் ஈடுபடுவாங்க. சில பேர் பள்ளிக்கு வந்தால் இஷாவிற்கு தான் போவார்கள். அந்த நேரத்தில் நல்ல சபைகள் கலந்து கொள்வார்கள், நல்ல பேச்சுக்களை பேசுவார்கள், குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுவார்கள், நஃபிலான தொழுகைகளில் ஈடுபடுவார்கள். காரணம் என்னவென்று கேட்கும் பொழுது ஹாதிஹி சாஅத்து கஃப்லா, ஒரு 4 மணி 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு வெறிச்சோடி இருக்கும். காக்கா போற சத்தம்லாம் நிறைய கேட்கும். ஒரு சின்ன ஒரு குண்டூசி மீட்டர் சவுண்ட் கூட கேட்கிற அளவிற்கு அமைதியாக இருக்கக்கூடிய தெருக்கள் எல்லாம் மகரிப் ஆரம்பிச்சிச்சுன்னா சவுண்டு. ஒருத்தவங்க வந்து அங்கிருந்து காய்கறி வித்துட்டு போவாங்க, ஒருத்தவங்க வண்டியை தூக்கிட்டு வந்து பாட்டு பாடிக்கிட்டு போவாங்க. மார்க்கெட் எல்லாம் பிஸியாக இருக்கும். மகரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரம் மக்கள் உலக காரியத்தில் மிக பிஸியாக இருப்பார்கள். அவர்கள் அலட்சியமாக அல்லாஹ்வை விட்டும் மறந்து வாழ இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வோடு இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்வார்கள். அதே போல் மறுமை நாளில் இன்னைக்கு நாம எல்லாம் சொல்றோம், சில பேர் பேசிப்பாங்க, 2 பேர் ஒரு கூட்டத்துல உட்கார்ந்து இருப்பார். அங்கே ஒருத்தர் மேடையில உட்கார்ந்து இருப்பார், கலெக்டராக, ஐஏஎஸ் ஆக, அதிகாரியாக. பக்கத்துல இருக்கிட்ட இவர் சொல்லுவார், நான் இவெல்லாம் ஒன்னாதான் படிச்சோம், ஒரே ஸ்கூலு தான், ஒன்னாதான் விளையாடணும், போனோம் வந்தோம். அவன் மட்டும் எப்படி ஐஏஎஸ் ஆயிட்டான்னு தெரியலப்பா, அவன் மட்டும் இவ்வளவு பெரிய பொறுப்புல வந்து விட்டானே எப்படின்னு தெரியல. இவர் 2 பேரும் ஒன்னா விளையாடிட்டு வீட்டுக்கு போன பிறகு அவர் என்ன செய்தாரோ இவர் அதை செய்யல, அதனால பார்வையாளராக உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் முன்னால் ஒரு நிகழக்கூடிய ஒரு சம்பவத்தை அப்துல்லாஹ் இப்னு அவுன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு கூட்டத்தை அனுப்பி விடுவான். நிறைய அவர்கள் விரும்பக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அவங்க எல்லாம் போதும் போதும் சொல்ற அளவுக்கு அல்லாஹ் கொடுத்துடுவான். அவங்களுக்கு மேல எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி திரும்பி சொர்க்கத்துக்குள்ள போய் அவர்கள் இடத்தில் உட்கார்ந்தால் அதற்கு மேல ஒரு பொசிஷன் இருக்குமா. இவர்கள் இங்கிருந்து அண்ணாந்து பார்த்தால் தன்னோடு இருந்தவர்கள், தன்னோடு வாழ்ந்தவர்கள், தன்னோடு இபாதத் செய்தவர்கள், ஒன்னா பழகின கூட்டாளிகள்னா தன்னை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். அப்ப அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா, ஃபயகூலுன ரப்பனா இஹ்வானனா, இவர்கள்லாம் எங்க கூட இருந்தவங்களாச்சே ரப்பே, எங்கள் சகோதரர்களாச்சே, குன்னா மஅஹும் ஃபபிமா ஃபல்லல்தஹும், யாருன்னா எங்களோட இருந்தவங்க தானே, நாங்க எல்லாம் ஒன்னாதான் இபாதத் செஞ்சோம், ஒன்னாதான் வெளியே போனோம், ஒன்னாதான் எல்லாமே செய்தோம். ஆனால் எப்படி இவர்களுக்கு மட்டும் உயர்ந்த அந்தஸ்து கிடைச்சது? எங்களை விட ஒரு படி டாப்ல போய் உட்கார்ந்து இருக்காங்களே சொர்க்கத்திலேயும், எப்படி அது என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்பார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, ஹை ஹாத், நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க கேட்டு என்ன பிரயோஜனம்? அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நீங்கள் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களோடு கூட வந்தாங்க, போனாங்க, அமல் செஞ்சாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இன்னஹும் கானூ யஜூஊன ஹீன தஷ்பஊன், உங்களுக்கே தெரியாது, நீங்கள் வீட்டில் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருப்பீர்கள், எல்லாம் பேசிட்டு ஒண்ணா முடிச்சுட்டு மதியானம் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில் பசியோடு நோன்பு இருந்தார்கள், நீங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு.
அவர்கள் நோன்பிருந்தார்கள், நீங்கள் வீட்டிலே உணவு உண்டு கொண்டிருந்தீர்கள். அவர்கள் எல்லாம் குடிபானத்திற்கு தண்ணீர் இல்லாமல் தாகத்தோடு இருந்தார்கள். நீங்க அப்ப நல்ல ஜூஸ் கீஸ் எல்லாத்தையும் குடிச்சுட்டு உட்கார்ந்துருந்தீங்க. அதே போல் நீங்கள் இரவில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் விழித்து வணக்கம் புரிந்தார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்வான், நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், நீங்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கண் விழித்தார்கள். கூட்டத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் என்னோடு தனித்திருந்தார்கள். கூட்டத்தில் தான் இருந்தார்கள், ஆனால் என்னோடு தனித்திருந்தார்கள். உங்களோடு தான் இருந்தார்கள், உள்ளத்தால் என்னை நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு உங்களை விட உயர்ந்த அந்தஸ்து என்று அல்லாஹ் சொல்வார். இன்னைக்கு நிறைய பேரு நாம செய்யற நல்ல அமலை கெடுத்து விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். பள்ளியில படிக்கும் பொழுது, டேய் என்னடா உட்காந்து படிக்கிற, அதெல்லாம் பார்த்துக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான், அடுத்தவனுக்கு எடுத்து விட்டுருவார். இவர் வீட்டுல உட்காந்து கரெக்டா படிச்சுட்டு வந்துடுவார், எக்ஸாம்ல எல்லாம் பர்ஃபெக்டா எழுதி முடித்து விடுவார். அதே போல் சிலர் எதுக்குப்பா இப்ப தொழுதுகிட்டு அப்புறமா தொழுதுக்கலான்னு போயிடுவாங்க. இருக்கிறவனை தொலை போறவனை தூக்கிட்டு போயிடுவான், விளையாடுறதுக்கும் அடுத்தடுத்த வேலைக்கும் ஊரை சுத்துறதுக்கும். ஆனால் இவன் மற்ற அமல்களை செய்து அவனை விட உயர்ந்த இடத்துக்கு போய்விடுவார்கள். எனவே படிப்பு விஷயத்தில் எப்படி அடுத்தவர்களை நம்பக்கூடாதோ, வியாபார விஷயத்தில் எப்படி அடுத்தவர்களை நம்ப மாட்டோமோ, குடும்ப பழக்க வழக்கங்கள் எப்படி அடுத்தவர்களை நம்ப மாட்டோமோ, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அடுத்தவர்களை நீங்கள் பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். எல்லாம் வர்றான் போறான், சும்மா சாதாரணமா தானே இருக்கிறாங்க, நான் மட்டும் என்ன ஸ்பெஷல்லா இபாதத் செஞ்சுக்கிட்டு நினைக்காதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ் கஃப்லத்துடைய நேரத்தில், மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் செய்யக்கூடிய சின்ன செயலையும் அல்லாஹ் பிரியப்படுகிறார். சின்ன செயல்தான், ஆனால் அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி யாருக்கும் தெரியாமல் நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் அதை பிரியப்படுகிறார். அதனால்தான் நாம் கல்பான் செய்யக்கூடிய ஜிக்ரை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மகான்கள் இறைநேசர்கள் சொல்வார்கள். 2 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறோம், முன்னாடி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார், நாமும் கேட்டுட்டு இருக்கிறோம், நாமளும் சாப்பிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் வேறு வேறு விஷயங்களை பேசுகிறார், அல்லது வேற வேற சிந்தனைகளில் அவர் அமைதியாக சாப்பிடுகிறார். எதிர்க்க சாப்பிட்டு இருக்கிறவர், யா அல்லாஹ் இந்த உணவை நீ அல்லவா எனக்கு கொடுத்தார், இதை சாப்பிடுவதற்கு கையை நீதான கொடுத்த, இதில் என் கையில் வெளியாகக்கூடிய சக்தி உன்னுடையது அல்லவா, இந்த கடிப்பதற்காக நீ கொடுத்த பற்கள் உன்னுடைய ஆற்றல் அல்லவா, அதை சுவைப்பதற்காக இந்த அரை ஜான் சதை துண்டிலே நீ எத்தனை விதமான ருசிகளை ஏற்படுத்தியிருக்கிறாய், அது உன்னுடைய பிச்சை அல்லவா, அதை எவ்வளவு அற்புதமாக அந்த தொண்டைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறாய், அது உன்னுடைய அருள் இல்லையா, அது உள்ள போய் எவ்வளவு விஷயத்தை நாகபாட்டுக்குள்ள அரைச்சிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனால் அது எங்கெங்கே எப்படி பிரிய வேண்டும், எங்கே ஜீரணத்திற்கான அமிலம் சுரக்க வேண்டும், கழிவு எங்கே போக வேண்டும், ரத்தத்தில் எது போக வேண்டும், இதை எல்லாம் செய்யக்கூடிய நீ அல்லவா என்று நினைக்கிறார். 2 பேரும் ஆப்போசிட்ல உட்கார்ந்து ஒரே இடத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் யாருக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும்? செய்யக்கூடிய வேலையை பார்த்தால் உலக வேலையாகத்தான் தெரியுது, 2 பேரும் சாப்பிடுறாங்க. ஆனால் இவர் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அதை செய்கிறார், அவர் அல்லாஹ்வுடைய சிந்தனையை மறந்து செய்கிறார். இப்ப இந்த 2 பேரும் சொர்க்கத்திற்கு போனால் இறை சிந்தனையோடு உண்டவர் அவரை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார். இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் நாம் உலக காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட அல்லாஹ்வை மறந்து விட்டு இருக்கக்கூடாது. இறைவன் மீது முழுமையான ஈமான் இருக்கும் பொழுதுதான் இது போன்ற மாதத்தில் நாம் நல்லமல்கள் செய்ய முடியும். நாமளும் ரமதானுக்கு தயாராகணும். அடுத்த மாசத்துக்கு சஹருக்கு என்னென்ன தேவை இப்பயே லிஸ்ட் போடணும், இஃப்தாருக்கு என்ன தேவை இப்பயே ஆரம்பிச்சிடணும், என்னென்ன ட்ரெஸ் வாங்கணும், லைலத்துல் கத்ருக்கு என்ன, பெருநாளைக்கு என்ன, எல்லாம் வாங்கிடணும். என்ன தேவையோ வெளிரங்கமாக உலகத்துல அதை வாங்கி வைக்கிறோமே தவிர அல்லாஹ் எதற்கு இந்த ரமலானை கொடுக்கிறான், எதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாங்களோ அதை நாம் மறந்து விடுகிறோம். எனவே நாம் உள்ளத்தால் முதலில் அல்லாஹ்வின் மீது அதிகமான ஈமானை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ரமலானை அல்லாஹ் கொடுத்து எனக்கு நன்மைகளையும் அருள் வளங்களையும் தர காத்திருக்கிறானோ அந்த அல்லாஹ் தான் என்னை காலம் எல்லாம் வாழ வைக்கிறான். என் வியாபாரம் வாழ வைக்கவில்லை,
இன்னும் சில பேர் ரமலானுக்கான தயாரிப்பு, மளிகை கடைக்காரங்க மளிகை பொருட்களை எக்ஸ்ட்ரா ஆக்கி வச்சுப்பாங்க. அதே போல துணிக்கடை வைத்திருப்பவர்கள் புது புது அறைகள் எல்லாம் எங்கெங்க போனோம், மும்பைக்கு போகணுமா, அங்க போகணுமா, எங்க போனோம், பெங்களூருக்கு போகணுமா, எல்லாத்தையும் வாங்கணும். ஜுவல்ஸ் கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் அது எங்கெங்க இருக்கு, சூரத்ல இருக்குதா, ஹைதராபாத்ல இருக்கா, அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும். ஏன்னா இதான வியாபாரம், இதான் சீசன். இந்த ஒரு மாசத்தை விட்டுட்டா அப்புறம் எங்க நாம சம்பாதிக்கிறது? அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் அமல் செய்வதை விட்டுவிட்டால் இது போன்ற ஒரு மாதம் ஏறிய 11 மாதத்திலும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு மாதம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா? சுவன வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம், நரக வாசல்கள் மூடப்படும் மாதம். ஷைத்தான் எல்லாத்துக்கும் முதல்ல திட்ட வர்றது ஷைத்தான் தான். ஏண்டா ஷைத்தான் மாதிரி இருக்கிறான், ஷைத்தான் பிடிச்ச வேலை செய்யற. அந்த ஷைத்தானுக்கு வேலையே கிடையாது ஒரே மாதம் ரமலானுடைய மாதம். இப்படிப்பட்ட மாதத்தை வரவேற்க நாம் என்ன மாதிரியான இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும்? எனவே நாம் நல் அமல்கள், நற்காரியங்கள், மற்ற எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும். இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கே, ஒதுக்கி ஓரமா வைங்க. வாழ்க்கையில ஃபியூச்சர் என்ன ஆகுறது, ஒதுக்கி ஓரமா வைங்க. அடுத்து இன்னும் 2 மாசத்துல எக்ஸாம் இருக்கே, அதை தள்ளி ஓரமா வையுங்கள். அடுத்தடுத்து நம்முடைய பிசினஸ் டெவலப்மெண்ட், அதை ஒரு புறம் ஓரமாக வையுங்கள். நீங்கள் எதையெல்லாம் கவலை என்று நினைக்கிறீர்களோ, எதுவெல்லாம் நமக்கு கை கூடுமா என்று நினைக்கிறீர்களோ, அது அத்தனையும் ஓரமாக வைத்துவிட்டு உங்கள் நேரத்தை, நமது நேரத்தை கவனத்தோடும் அர்ப்பணிப்போடும் இந்த மாதத்தில் அல்லாஹுக்காக கொடுத்தால் ஏனைய 11 மாதங்கள் நாம் எதை நினைத்து கவலைப்படுகிறோமோ அதை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவான். அல்லாஹ் சொல்கிறானே, நான் கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுகிறேன், நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. அவ்ஃபூ பிஅஹதி ஊஃபி பிஅஹதிக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நான் என்ன சொன்னேனோ அதை நிறைவேற்றுவதற்கு நான் ரெடிப்பா. நீ எதையெல்லாம் செய்வதாக சொல்லி இஸ்லாமாக, ஈமானாக, மோமின், முஸ்லிம் ஆயிருக்கிறியோ அதை செய்வதற்கு நீ தயாராக இல்லையே. எப்படி என்னை மட்டும் நீ குறைபட்டுக் கொள்கிறாய்? எப்படி என்னுடைய காரியத்தை மட்டும் நீ குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? நீ என்ன ஒழுங்கா செஞ்சியா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறார். எனவே இந்த ஷஅபானுடைய மாதம் நிறைய நல்லமல்கள், குறிப்பாக ஷஹருல் குர்ஆ என்பதாக சொல்வார்கள். குர்ஆனை நாம் அதிகமாக ஓத துவங்க வேண்டிய மாதம். இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. நிறைய சிறப்புகள் இந்த ஷஅபானில் இருக்கிறது. ரமலானில் இருந்து நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற கடமை இந்த ஷஅபானுடைய மாதத்தில் ஏற்பட்டது. ஜிஹாத், அல்லாஹு அக்பர். கொஞ்சம் கொஞ்சமா பனி விலகி வெயில் வருது, வெயில் இன்னும் உச்சத்தை தொடவில்லை. ஆனா இப்ப வெளியே நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கு ஸ்வெட்டிங் ஆகுது, வேக்குது, நம்மளால ஒரு 2 நிமிடம் நிற்க முடியல. இந்த மாதத்தில் கடமையான ஜிஹாத், சஹாபாக்கள் எத்தனை எத்தனை போர்க்களங்களில் நோன்பு வைத்த நிலையில், கடும் பசி பஞ்சம் பட்டினியோடு நிலையில் அவர்கள் அங்கே வேகாத வெயிலில் நின்றார்கள். அவர்கள் அப்படி தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காரணத்தினால்தான் இன்னைக்கு நாம ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு விதவிதமான உடைகளை நாம் போட்டுக்கொண்டு அற்புதமான உணவுகளில் நாம் சாப்பிட்டு விட்டு வந்து இங்கே உட்கார்ந்து சஹாபாக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், பெருமானாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொன்னான், அப்படி சொன்னான் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. இதற்கு பின்னணியில் இந்த மாதம் கடமையாக்கப்பட்ட அந்த ஜிஹாதுகளில், போர்க்களங்களில் சஹாபாக்கள் தங்களை அர்ப்பணிக்க துணிந்தார்களே, அந்த ஜிஹாத் இந்த மாதத்தில் கடமையானது. இப்படி ஏராளமான சிறப்புகளை இந்த மாதம் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் நல்ல அமல்களை இந்த மாதத்திலிருந்து செய்வதற்கான ஒரு பட்ஜெட் போட வேண்டும், ஒரு ஷெட்யூல், ஒரு டைம் டேபிளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். துனியாவுடைய காரியத்தை குறைத்து விட வேண்டும். குர்ஆனுடைய திலாவத்துகளிலேயும் நல் அமல்கள் செய்வதிலேயும் இறைவனை நாம் நினைப்பதிலேயும் நம்முடைய சிந்தனைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த செயல் செய்தாலும் அதில் அல்லாஹ்வுடைய சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சாப்பிடும் பொழுது, யா அல்லாஹ், இந்த ஷஅபானுடைய மாதம் நீ கொடுத்த இந்த உணவை, ஹலாலான உணவை நான் உண்ணுகிறேன், இதை நீ பொருந்திக் கொள் யா அல்லாஹ். ஒரு ஏழைக்கு நாம் ஒரு சதகாவை செய்கிறோமா, யா அல்லாஹ், ஷஅபானுடைய மாதம், அடுத்து ரமலான் வரப்போகிறது, இந்த மாதத்தை நபி அவர்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள், இதிலே அவர்கள் அதிகம் அமல் செய்திருக்கிறார்கள், நானும் இந்த மாதத்தில் சதகா செய்கிறேன், நீ கபூல் செய்து கொள்றே. ஒரு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறோமா, யா அல்லாஹ், இந்த சிறப்பான மாதத்தில் நான் தஸ்பீஹ் செய்கிறேன்,
ரமலான் முழுக்க நீ தஸ்பீஹ் செய்யும் பாக்கியத்தை தா, அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஒரு நபரை பார்த்து புன்னகை செய்கிறோமா, யா அல்லாஹ் இந்த நபரை நான் பார்த்து புன்னகைக்கிறேன், இதுவும் நபியினுடைய சுன்னத்தாக இருக்கிறது, இதுவும் நபி அவர்களுடைய சொல்படி ஒரு தர்மமாக இருக்கிறது, இதை நீ கபூல் செய்து கொள். ஒரு நபர் என்னிடம் சொன்னார்கள், ஹஸ்ரத் நான் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா அந்த பில்லை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டேன். ஏன்னா அது ஒன் சைடு பிரிண்ட் ஆயிருக்கும், இன்னொரு சைடு பிரிண்ட் ஆகாம இருக்கும். அதையெல்லாம் நான் ஒன்று சேர்த்து ஒரு எனக்கு தெரிந்த நண்பர் ஒரு மருத்துவர் அந்த கிளினிக்ல போய் நான் கொடுப்பேன். அவங்க பேஷண்ட்டுக்கு பிபி சுகர் எல்லாம் பார்த்து எழுதி டாக்டர் கூட உள்ள அனுப்புவாங்க பாருங்க, அதுக்கு அந்த பேப்பர்களை உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். இதை நாம கேட்கும் பொழுது சாதாரண விஷயமாக இருக்கிறது. ஆனால் ஒரு முஃமினான நபருக்கு, ஒரு ஏதோ ஒரு காரியத்தை செய்யக்கூடியவருக்கு குப்பையில் போடக்கூடியதை எடுத்து அவர் செய்யக்கூடிய உதவியும் அல்லாஹ் பிரியப்படுகிறார். அல்லாஹ்வுக்காக நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்காக நற்கூலி அல்லாஹ் நிறைய தருகிறான். இந்த உலகத்துல யாராவது சின்னதா நமக்கு ஏதாவது ஒரு உபகாரம் செய்தா கூட சில நேரத்தில் நாம் அதை பொடுபோக்காக விட்டு விடுவோம். சில மிஸ்கீன்கள் ஒரு ரூபா கொடுத்தா இன்னைக்கு ஏத்துக்க மாட்டாங்க, தூக்கி மூஞ்சில விட்டு இறஞ்சிருவாங்க போல தெரியுது. பார்க்கிற பார்வையே நம்மை பயப்பட வைக்கும். இதெல்லாம் ஒரு காசாயா, இதை போய் நீ வந்து சதகா செய்யற, இதை போய் என்கிட்ட கொடுக்குற, நான் வச்சுக்கிறேன் இந்தாலும் கொடுத்துட்டாலும் கொடுத்துருவாங்க. சின்ன காரியத்தை இன்று யாரும் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் ரப்புல் ஆலமீன் அப்படி கிடையாது. நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கும் நீ செய்யக்கூடிய ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நல் அமல்களை கூட அல்லாஹ் தஆலா அதற்கான நற்கூலி அவன் தருவான். சின்ன விதமான ஒரு பாவத்தை நாம் செய்தாலும் அதற்கான தண்டனையும் அல்லாஹ் நமக்கு தருவான். எனவே இந்த ஷஅபானுடைய மாதம் மற்ற மாதத்தை விட நாம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம். நம்முடைய நேரம் காலம் எதனை செலவழிகிறது என்று நாம் அதிகமாக நம் சிந்தனையை நம் இபாதத்துகளிலும் நம்முடைய செயல்பாடுகளிலுமே கவனம் செலுத்த வேண்டிய மாதம். இத்தனை மாதம் எப்படினாலும் போயிருக்கலாம், ஆனால் இந்த மாதத்தில் நாம் எப்படி இருக்கிறோமோ அதை வைத்துதான் எதிர்வரக்கூடிய ரமலானுடைய மாதம் நம்மில் சிறப்பாக இபாதத்துகளோடு இறைவன் பொருந்தி கொண்ட வகையில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே நம்முடைய முன்னோர்கள் நல்லடியார்கள் எப்படி இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினார்களோ அப்படி நாமும் கண்ணியப்படுத்த வேண்டும். குடும்பத்தோடு அமர்ந்து இந்த மாதிரி நல்ல மாதம் நம்மை வந்து அடைந்திருக்கிறது, என்ன செய்யலாம், என்ன அமல்கள் செய்யலாம், சலவாத்துக்களை ஓதலாம், ஜிக்ருகளை செய்யலாம். உட்கார்ந்து இருக்கிறோம், அரை மணி நேரம் பயானை கேட்டோம், இந்த அரை மணி நேரமும் நம்முடைய நாவ சலவாத்தை முழுமுன்னுத்துக் கொண்டிருந்தால் எவ்வளவு பெரிய நன்மை. வியாபாரத்துல கடையில உட்கார்ந்து இருக்கிறோம், சும்மா உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல போர் அடிக்குதுன்னா பார்த்தா நிறைய பேர் மொபைல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்ச நேரம் அப்படி கையை கட்டி உட்காந்துக்கிட்டே தூங்குவாங்க, வெளியில வந்து பக்கத்துல இருக்க கடைக்காரர் கூட பேசிட்டு இருப்பாங்க. இதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அந்த நேரத்தில் ஒரு 100 கலிமாவை ஓதி இருந்தால் அது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த நற்கூலியை நமக்கு பெற்று தருகிறது. சலவாத்துக்களை ஓதினால் நாளை மறுமையில் என்ன செஞ்சிட முடியும்? 100 சலவாத்தை டெய்லி ஓதுனா எனக்கு வியாபாரம் நடக்குமா, என்னுடைய கடன் தீருமான்னு கேட்பாங்க மக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர் யார் தெரியுமா? என் மீது அதிகமாக சலவாத்தை ஓதுபவர். இதுக்கு நாம் 1 மணி நேரம் தனியா உட்கார வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இருந்த இடத்திலே நாம் எந்த இடத்தில் டிராவல்ல போறோம் எவ்வளவு நேரங்கள் வீணாகிறது, ஒரு டாக்டர்கிட்ட போய் உட்காரோம் எவ்வளவு நேரங்கள் வீணாகிறது, மளிகை கடையில போய் நிக்கிறோம் 5 பேர் நின்னா 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகுது, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பொருட்களை வாங்கி கொண்டு பில்லிங் செக்ஷன்ல போய் நிக்கிறோம், அங்க ஒருத்தர் கூட நிறைய பொருள் வாங்கிட்டு இருக்கிறார், அங்க 5 நேரம் வீணாகிறது. இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன நேரத்திலேயும் நம்முடைய நாவுகளை தஸ்பீஹாலும் சிந்தனைகளை அல்லாஹ்வோடு நாம் நெருக்கிவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பரக்கத் என்ன என்பதை வாயால் சொல்ல முடியாது, அதை விவரித்து பேச முடியாது, அதை நிச்சயமாக நாம் அனுபவிப்போம். எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் நல் அமல்களுடைய நேரங்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தோடு இருந்து குறைந்தபட்ச அமல்களை குர்ஆன் சஹாபாக்கள் நிறைய ஓதினார்கள். இந்த மாதத்தில் தாபீன்கள் ஷஹருல் குர்ரா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதமே
குர்ஆன் ஓதுபவர்களுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யாரை பார்த்தாலும் குர்ஆனை வைத்துக் கொண்டிருப்பார்கள். சில நபர்கள் எல்லாம் கான யக்னிகு ஹாத்து ஹானூதஹு, தங்களுடைய அந்த ஃபத்வா கொடுக்கக்கூடிய இடங்கள், தங்களுடைய மார்க்கத்தினுடைய தீர்ப்புகளை தரக்கூடிய இடங்கள் எல்லாம் மூடி வைத்துவிட்டு வஅக்பல அலா கிராஅத்தில் குர்ஆன், அதைவிட சிறந்தாமல் குர்ஆன் ஓதுவது என்று அங்கே போய்விடுவார்கள். நாம அப்படி ஓத முடியாவிட்டாலும் ஒரு பக்கத்தையாவது ஒவ்வொரு நாளும் நாம் ஓத வேண்டும். ஒரு 500 ஸலவாத்துக்களை ஒவ்வொரு நாள் நாம் ஓதக்கூடிய வழக்கத்தை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். டெய்லி டிக் பண்ணணும், செஞ்சுட்டோமா இல்லையா. ஒரு 500 முறை கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் ஓத வேண்டும். முடிந்த அளவுக்கு தஹஜ்ஜுத் தொழ எழுந்திருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடாவது நாம் படுத்து தூங்க வேண்டும். ஏதாவது ஒண்ணு பார்த்துக்கிட்டு, மொபைலை பார்த்துக்கிட்டு, ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு தூங்குவதனால் அந்த நற்பாக்கியம் நமக்கு கிடைப்பதில்லை. சல்லு பில்லைலி வன்னாசு நியாம், நபி அவர்கள் சொன்னார்கள், மக்கள் எல்லாம் தூங்கும் நேரத்தில் நீங்கள் அமல் செய்யுங்கள், அதை அல்லாஹ் பிரியப்படுகிறார். எனவே அந்த எண்ணத்தோடு அந்த முழுமையான உறுதியோடு நாம் படுப்பதற்கு போனால், யா அல்லாஹ் எனக்கு நீ அந்த பாக்கியத்தை கொடு. தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க முடியலையா, பெருமகனார்கள் இமாம்கள் சொல்வார்கள், சூரத்துல் கஹஃபினுடைய கடைசி 2 ஆயத்துகள் இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் என்று ஆரம்பித்து வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அந்த 2 சின்ன ஆயத்துகள், அதை யார் ஒருவர் ஓதிவிட்டு படுக்கும் பொழுது, யா அல்லாஹ் இந்த டைம்ல நான் எழுந்திருக்கணும், தஹஜ்ஜுத் தொழுவணும், இந்த அமல்களை செய்யணும் என்று யார் அந்த 2 வசனங்களை ஓதிவிட்டு தூங்குகிறாரோ, எவ்வளவு நேரம் கழித்து தூங்கினாலும் அந்த நேரத்தில் அல்லாஹ் விழிப்பை தருகிறார். இப்படி இவ்வளவு வழிகாட்டுதல்கள் நம்மில் இருக்கும் பொழுது நாம் ஏன் அந்த நற்பாக்கியத்தை மிஸ் பண்ணணும்? நாம் ஏன் அந்த வழிகாட்டுதல்களை தவறவிட வேண்டும்? அலட்சியத்தை விட்டு விடுவோம். நேரத்தை பொடுபோக்காக போவதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஷஅபானுடைய மாதத்தை முழுக்க இபாதத்திலும் வணக்க வழிபாடுகளிலும் நம்மை அல்லாஹ் ஈடுபடுத்தி அருள்வானாக. எந்த விதமான சின்னஞ்சிறு பாவத்திலும் கூட, தவறுகளிலும் கூட, உலக ஆசைகளிலும் கூட, ஹராம்களிலும் கூட நம்முடைய நேரங்களோ அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த ஆஃபியத் ஆரோக்கியம் கழிந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நல்ல அமல்கள் செய்வதன் மூலம் ரமலானை முழுமையாக அடைந்து அவனுடைய அருள் பொருத்தம் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.